ஓகே, அடுத்து ஃபோர்த் சம் பார்க்கலாமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given 15 cot A is equal to 8, find sin A and secant A. வெயிட் பண்ணுங்க, இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ ஃபோர்த் சம்ல என்ன கொடுத்துருக்காங்க, 15 cot A is equal to 8, find sin A and secant A கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயும் போல வெர்டிசஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் A B C ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எதுல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். A B A and C. ஓகே, இப்போ இதுல என்ன இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் B. ஓகே, இதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ 15 cot A எழுதிக்கிறேன். 15 cot A is equal to 8. இப்போ நம்ம cot A க்கு எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? cot A is equal to மல்டிப்ளை இருக்க 15 இங்கிட்டு வரும்போது டிவைடா மாறும். அப்போ 8/15. ஓகேவா? 8/15. இப்போ காட்டோட ஃபார்முலா என்ன? நான் என்ன சொன்னேன், நீங்க காட் கொசிகன் சீக்கண்டுக்குலாம் ஃபார்முலா பார்க்க வேண்டாம். சைன் காஸ் டான் இது மூணு ஃபார்முலா இருந்தாலே அது ரெசிப்ரோக்கல் பண்ணாலே உங்களுக்கு காட்டோட ஃபார்முலா கிடைச்சிடும். இப்போ டானோட ஃபார்முலா நமக்கு என்ன? டானோட ஃபார்முலா டான் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்ன வரும், காட் வரும். அப்போ அட்ஜசன்ட் பை cot A is equal to adjacent by opposite. இதுதான் cot A ஓட ஃபார்முலா. இப்போ மேல கொடுத்திருக்க நியூமரேட்டர்ல கொடுத்திருக்கிறது வந்து adjacent சைடாவும் டினாமினேட்டர்ல கொடுத்திருக்கிறது ஆப்போசிட் சைடாவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ cot A ஓட adjacent பக்கம் எது? இது A. இதுதான் நமக்கு A. இதுதான் நமக்கு என்னது? A. அப்போ A நீங்க மார்க் பண்ணிக்கிறேன். இந்த A ஓடது cot A, இந்த cot A ஓட adjacent, adjacentனா நியர்பைல இருக்கிறது AB. அப்போ AB is equal to AB by ஆப்போசிட் எது? இதோட ஆப்போசிட் BC. BC. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் மார்க் பண்ணிக்கங்க. ஆங்கிள் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த காட் எந்த ரேஷியோக்குன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் எது அட்ஜசன்ட் எதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 8. அப்போ இங்க 8. அடுத்து ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 15. அப்போ இது வந்து 15. ஓகேவா? புரியுதா? அப்போ 8 தெரியும், 15 தெரியும். அப்போ ஏபி வந்து 8/15. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா சைன் ஏவும் சீக்கண்ட் ஏவும் வேணும். ஆப்வியஸ்லி நம்ம சைனுக்கு என்ன தேவைன்னா ஹைபோடெனஸ் கண்டிப்பா தேவை. அப்ப ஹைபோடெனஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? சூப்பர், பைத்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு விஷயம் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு ஏதோ ரெண்டு சைடு தெரியும், இன்னொரு பக்கம் தெரியலனாவே நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ண போறோம்? பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். பைத்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா என்ன? தெரியாத பக்கத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 15 ஸ்கொயர்ட் பிளஸ் 8 ஸ்கொயர். தட் மீன்ஸ் ஹைபோடெனஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் ஸ்கொயர்ட் பிளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகேவா? அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 15 15s are 225 பிளஸ் 8 8s are 64. எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு ரெண்டை ஆட் பண்ணுங்க, 225 and 64 9 8 2 289. அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் வந்து எப்படி எழுதிக்கலாம்? √89. இதுல இன்னொன்று நான் என்ன சொன்னேன், எப்பயுமே டைரக்டா நம்பர் இந்த மாதிரி எழுதக்கூடாது. அப்போ பக்கத்துல என்ன பண்ணிக்கணும்? ஒரு வேரியபிள். அப்போ இங்கேயும் கே இங்கேயும் கே ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கேயும் என்ன வரும்? கே அண்ட் கே. அப்போ 225 கே ஸ்கொயர்ட் அண்ட் 64 கே ஸ்கொயர்ட். அப்போ 289 கே ஸ்கொயர்ட். அப்போ ரூட்ல என்ன வரும்னா 289க்கு கே ஸ்கொயர்னு வரும். 289 எதோட ஸ்கொயர்? 17. அப்போ 17 k the whole square equal to square root. அப்போ இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்போ x equal to 17k. கண்டுபிடிச்சிட்டோமா? அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? அப்போ x equal to 17k. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன், sin a கண்டுபிடிக்கலாம். எழுதுங்க, sin a. sin a ஓட ஃபார்முலா என்ன? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். sin a க்கு என்ன வரும்? sin a க்கு வந்து ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ். வெரி குட். ஆப்போசிட் சைடு என்னது? sin a ஓட ஆப்போசிட், a ஓட ஆப்போசிட் bc. bc பை ஹைபோடெனஸ் என்ன வருது? ac. bc ஓட ஆன்சர் என்ன வரும்? 15k பை ஹைபோடெனஸ் ஓட ஆன்சர், ac ஓட ஆன்சர் 17k. அப்ப k k கேன்சல் ஆயிடும்.
15/17. இதுதான் என்னது sin A ஓட ஆன்சர். sin A is equal to 15/17. ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? cos secant A. என்ன கண்டுபிடிக்க போறோம்? secant A. secant வந்து எதோட ரெசிப்ரோக்கலா வரும் சொல்லுங்க பார்க்கலாம். secant வந்து எதோட ரெசிப்ரோக்கல்? secant வந்து cos ஓட ரெசிப்ரோக்கல். வெரி குட். secant A வந்து cos ஓட ரெசிப்ரோக்கல். cos A is equal to 1/secant A or secant A is equal to 1/cos A எப்படினாலும் எழுதிக்கலாம். இப்போ cos ஓட ஃபார்முலா என்னப்பா நமக்கு? cos ஓட ஃபார்முலா எழுதுங்க. cos A is equal to adjacent by hypotenuse. வெரி குட். இப்போ secant A நமக்கு என்ன வரும்? அப்படியே அதோட ரெசிப்ரோக்கல் தான். hypotenuse by adjacent. அவ்வளவுதான் secant A. இப்போ இதோட ஹைபோட்டனஸ் சைடு நமக்கு என்னது? ஹைபோட்டனஸ், அதாவது secant A இங்க வச்சுக்கோங்க. secantோட ஹைபோட்டனஸ் நமக்கு என்ன வரும்? AC. அப்போ ஹைபோட்டனஸ் AC by adjacent வந்து A ஓட adjacent, அப்போ AB. அப்போ secant A is equal to secant A is equal to adjacent. hypotenuse நமக்கு என்னப்பா கொடுத்திருக்கோம்? hypotenuse வந்து நமக்கு என்ன தெரியும்? 17k by adjacent வந்து நமக்கு என்ன தெரியும்? AB வந்து 8k. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ 17/8. அப்போ secant A ஓட ஆன்சர் என்னப்பா? secant A is equal to 17/8. அவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகேவா? இப்படிதான் பார்க்கணும். இப்போ இந்த சம் 4 சம் போட்டனால உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் சம் பார்க்கறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ அதே பேட்டர்ன்ல நம்ம 4 சம் பார்த்துட்டோம். இப்போ இதை நீங்க திருப்பி போட்டு பார்க்கறப்ப நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே என்ன பண்ணிக்கீங்கன்னா புக்கை ஓபன் பண்ணி வச்சுட்டு சம்ம பார்க்காம ரிவைஸ் பண்ணிருங்க. சம்ம பார்க்காம இதை கண்டிப்பா போட்டு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஓன் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ இதே பேட்டர்ன்ல வருமே தவிர இந்த நம்பர்ஸ் வராது. அப்போ இந்த பேட்டர்னை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுட்டு நீங்களா போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 5th சம்ல பார்க்கலாமா? ஓகே, அடுத்து 5th சம் ஆர் 4th சம், சாரி 5th சம். ஓகே, அடுத்த சம்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து 4th சம் பார்க்கலாமா? ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா given 15 cot A is equal to 8, find sin A and secant A. வெயிட் பண்ணுங்க, ஒரு ஓகே, இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிக்கிட்டோம். இப்போ 4th சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? 15 cot A is equal to 8, find sin A and secant A கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் போல வெர்டிசஸ்லாம் மார்க் பண்ணிக்கலாமா? ஃபர்ஸ்ட் A B C ரெண்டையும் மார்க் பண்ணிக்கிறேன். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எதுல இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துக்கலாம். A B A and C. ஓகே,
இப்போ இதுல என்ன இருக்கு? ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பி. ஓகே, இதை நோட் பண்ணிக்கலாம். இப்போ 15 cot A எழுதிக்கிறேன். 15 cot A is equal to 8. இப்போ நம்ம cot A க்கு எப்படி கண்டுபிடிச்சிடலாம்? cot A is equal to மல்டிப்ளை இருக்க 15 இங்கிட்டு வரும்போது டிவைடா மாறும். அப்போ 8/15. ஓகேவா? 8/15. இப்போ காட்டோட ஃபார்முலா என்ன? நான் என்ன சொன்னேன்? நீங்க காட், கொசிகன், சீக்கண்டுக்குலாம் ஃபார்முலா பார்க்க வேண்டாம். சைன், காஸ், டான் இது 3 ஃபார்முலா இருந்தாலே அது ரெசிப்ரோக்கல் பண்ணாலே உங்களுக்கு காட்டோட ஃபார்முலா கிடைச்சிடும். இப்போ டானோட ஃபார்முலா நமக்கு என்ன? டானோட ஃபார்முலா டான் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ இதோட ரெசிப்ரோக்கல் தான் நமக்கு என்ன வரும்? காட் வரும். அப்போ அட்ஜசன்ட் பை cot A is equal to adjacent by opposite. இதுதான் cot A ஓட ஃபார்முலா. இப்போ மேல கொடுத்திருக்க நியூமரேட்டர்ல கொடுத்திருக்கிறது வந்து adjacent சைடாவும் டினாமினேட்டர்ல கொடுத்திருக்கிறது ஆப்போசிட் சைடாவும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ cot A ஓட adjacent பக்கம் எது? இது A. இதுதான் நமக்கு A. இதுதான் நமக்கு என்னது? A. அப்போ A நீங்க மார்க் பண்ணிக்கிறேன். இந்த A ஓடது cot A, இந்த cot A ஓட adjacent. adjacentனா நியர்பைல இருக்கிறது AB. அப்போ AB is equal to AB by ஆப்போசிட் எது? இதோட ஆப்போசிட் BC. BC. ஓகேவா? புரிஞ்சுதா? அப்போ ஃபர்ஸ்ட் ஆங்கிள் மார்க் பண்ணிக்கங்க. ஆங்கிள் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் அது எந்த காட் எந்த ரேஷியோக்குன்னு கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட் எது, அட்ஜசன்ட் எதுன்னு நம்ம பார்க்கணும். ஓகேவா? இப்போ ஏபியோட வேல்யூ நமக்கு என்ன வந்திருக்கு? 8. அப்போ இங்க 8. அடுத்து ஆப்போசிட்டோட வேல்யூ என்ன வந்திருக்கு? 15. அப்போ இது வந்து 15. ஓகேவா? புரியுதா? அப்போ 8 தெரியும், 15 தெரியும். அப்போ ஏபி வந்து 8/15. ஓகே, இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா சைன் ஏவும் சீக்கண்ட் ஏவும் வேணும். ஆப்வியஸ்லி நம்ம சைனுக்கு என்ன தேவைன்னா ஹைபோடெனஸ் கண்டிப்பா தேவை. அப்ப ஹைபோடெனஸ் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? சூப்பர், பைத்தாகரஸ் தியரம் தான் யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு விஷயம் நமக்கு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல ரெண்டு சைடு ஏதோ ரெண்டு சைடு தெரியும், இன்னொரு பக்கம் தெரியலனாவே நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ண போறோம்? பைத்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ண போறோம். பைத்தாகரஸ் தியரத்தோட ஃபார்முலா என்ன? தெரியாத பக்கத்தை நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எக்ஸ் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 15 squared plus 8 squared. That means hypotenuse squared is equal to opposite squared plus adjacent squared. Okay va? அப்ப x squared is equal to 15 15s are 225 plus 8 8s are 64. x squared is equal to ரெண்டை ஆட் பண்ணுங்க, 225 and 64 9 8 2 289. அப்போ x squared வந்து எப்படி எழுதிக்கலாம்? √89. இதுல இன்னொன்று நான் என்ன சொன்னேன்? எப்பயுமே டைரக்டா நம்பர் இந்த மாதிரி எழுதக்கூடாது. அப்ப பக்கத்துல என்ன பண்ணிக்கணும்? ஒரு வேரியபிள். அப்போ இங்கேயும் கே இங்கேயும் கே ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப இங்கே என்ன வரும்? கே அண்ட் கே. அப்ப 225 கே ஸ்கொயர்ட் அண்ட் 64 கே ஸ்கொயர்ட். அப்ப 289 கே ஸ்கொயர்ட். அப்ப ரூட்ல என்ன வரும்னா 289க்கு கே ஸ்கொயர்னு வரும். 289 எதோட ஸ்கொயர்? 17. அப்ப 17 k the whole square equal to square root. அப்ப இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிடும். அப்ப x equal to 17k. கண்டுபிடிச்சோமா? அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? அப்போ x equal to 17k. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன்? sin a கண்டுபிடிக்கலாம். எழுதுங்க. sin a. sin a ஓட ஃபார்முலா என்ன? எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். sin a க்கு என்ன வரும்? sin a க்கு வந்து opposite by hypotenuse. Very good. Opposite side என்னது? sin a ஓட opposite. a ஓட opposite bc. bc by hypotenuse என்ன வருது? ac. bc ஓட ஆன்சர் என்ன வரும்? 15k by hypotenuse ஓட ஆன்சர், ac ஓட ஆன்சர் 17k. அப்ப k கேன்சல் ஆயிடும். 15/17. இதுதான் என்னது? sin a ஓட ஆன்சர். sin a is equal to 15/17. ஓகே, அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? காஸ் சீக்கண்ட் ஏ. என்ன கண்டுபிடிக்க போறோம்? சீக்கண்ட் ஏ. சீக்கண்ட் வந்து எதோட ரெசிப்ரோக்கலா வரும்? சொல்லுங்க பார்க்கலாம். சீக்கண்ட் வந்து எதோட ரெசிப்ரோக்கல்? சீக்கண்ட் வந்து காஸோட ரெசிப்ரோக்கல். வெரி குட். சீக்கண்ட் ஏ வந்து காஸோட ரெசிப்ரோக்கல். காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/சீக்கண்ட் ஏ ஆர் சீக்கண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1/காஸ் ஏ. எப்படினாலும் எழுதிக்கலாம். இப்போ காசோட ஃபார்முலா என்னப்பா நமக்கு? காசோட ஃபார்முலா எழுதுங்க. காஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை
ஹைப்போட்டனஸ். வெரி குட். இப்போ சீக்கண்ட் ஏ நமக்கு என்ன வரும்? அப்படியே அதோட ரெசிப்ரோக்கல் தான். ஹைப்போட்டனஸ் பை அட்ஜசன்ட். அவ்வளோதான் சீக்கண்ட் ஏ. இப்போ இதோட ஹைப்போட்டனஸ் சைடு நமக்கு என்னது? ஹைப்போட்டனஸ். அதாவது சீக்கண்ட் ஏ இங்க வச்சுக்கோங்க. சீக்கண்டோட ஹைப்போட்டனஸ். ஹைப்போட்டனஸ் நமக்கு என்ன வரும்? ஏசி. அப்போ ஹைப்போட்டனஸ் ஏசி பை அட்ஜசன்ஸ் வந்து ஏவோட அட்ஜசன்ட். அப்போ ஏபி. அப்போ சீக்கண்ட் ஏ இஸ் ஈக்குவல் டு secant A is equal to adjacent hypotenuse நமக்கு என்னப்பா கொடுத்திருக்கோம்? hypotenuse வந்து நமக்கு என்ன தெரியும்? 17k. 17k by adjacent வந்து நமக்கு என்ன தெரியும்? AB. AB வந்து 8k. இப்போ ரெண்டையும் கேன்சல் பண்ணுங்க. அப்போ 17 by 8. அப்போ secant A ஓட ஆன்சர் என்னப்பா? secant A is equal to 17 by 8. அவ்வளோதான் ஆன்சர். புரிஞ்சுதா? ஓகேவா? இப்படி தான் பார்க்கணும். இப்போ இந்த சம் 4 சம் போட்டனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் சம் பார்க்குறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ அதே பேட்டர்ல நம்ம 4 சம் பார்த்துட்டோம். இப்போ இதை நீங்க திருப்பி திருப்பி போட்டு பார்க்குறப்ப நான் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்களே என்ன பண்ணிக்கீங்கன்னா புக்கை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு செம்ம பார்க்காம ரிவைஸ் பண்ணிருங்க. செம்ம பார்க்காம இதை கண்டிப்பா போட்டு பாருங்க. ஏன்னா உங்களுக்கு ஓன் கொஸ்டின்ஸ் வரும். அப்போ இதே பேட்டர்ன்ல வருமே தவிர இந்த நம்பர்ஸ் வராது. அப்போ இந்த பேட்டர்னை நீங்க என்ன பண்ணிக்கணும்னா புரிஞ்சுட்டு நீங்களா போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களால என்ன பண்ண முடியும்? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 5th சம்ல பார்க்கலாமா? ஓகே, அடுத்து 5th சம் ஆர் 4th சம், சாரி 5th சம். ஓகே, அடுத்த சம்ல பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.